நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புதுமையாக இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அந்த லைக்கு தான் என்ன வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சாட்ஜிபிடியை பயன்படுத்திருப்பீங்க, மைக்ரோசாஃப்டோட பிங்கோட ஏஐ பயன்படுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் கூகுளோட பாடை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. பட் கூகுள் பாட் இடையில என்ன பண்ணுறாங்கன்னா, புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ கூகுள் பாடில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அருமையான செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச்சில் கூகுள் பாட்னு டைப் பண்ணி அதுக்குள்ள போறேன். சைன் இன் கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல நான் கூகுள் ஐடியை பயன்படுத்துறேன். ஸோ அதையே நான் வந்து கூகுள் பாட்லையும் நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கூகுள் பாட்ல ஒரு சில ஆப்ஸோட எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ணிக்காங்க. அது எதுக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போகலாம். ஸோ பாட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஹெல்ப் யூ பிரிங் இட் ஆல். த மேஜிக் ஆஃப் பாட் கம்ஸ் டு யுவர் ஸ்டஃப். கீழே பாருங்க. ஸோ ஃபிளைட்ல பயணம் பண்றவங்களுக்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் கூகுள் ஃபிளைட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல தங்குறவங்களுக்காக கூகுள் ஹோட்டல்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் மேப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ். இதுல ஜிமெயில், கூகுள் டிரைவ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஃபைனலி யூடியூப் 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு 5 எக்ஸ்டென்ஷனை வந்து கூகுளோட பாட்ல இணைச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எல்லா எக்ஸ்டென்ஷனும் வந்து ஆன்ல இருக்கு. பாத்துக்கோங்க மக்களே, ஆன்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், கூகுளோட ஃபிளைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கூகுள் பாட்ல கேட்கிறேன். சோ கீழ பாத்தீங்கன்னா என்டர் a prompt here. இப்போ நான் வந்து TRV to DXB, இது வந்து அந்த டெஸ்டினேஷனோட ஏர்லைன் கோடு. சரிங்களா? திருவனந்தபுரம் டு துபாய். சோ டேட், டிராவல் டேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், 28 செப்டம்பர், அதுக்கப்புறம் 2023 வருஷத்தை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சென்ட் பண்றேன் கூகுள் பாடுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, கூகுள் பாட் பிளஸ் அதுல வந்து கூகுள் ஃபிளைட்ஸோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ என்ன பாருங்க, பர்ஃபெக்டா ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துருச்சு பாருங்க. பாத்தீங்களா? இண்டிகோ, அதுக்கப்புறம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், எமிரேட்ஸ். பாருங்க செமல. பாருங்க, நான் ஸ்வைப் டவுன் பண்ண பாருங்க எந்தெந்த ஏர்லைன்ஸ்ல பேக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எத்தனை மணிக்கு டிராவல், ஒன் ஸ்டாப்பா, நான் ஸ்டாப்பா, பிரைஸ் எவ்வளவு, எல்லாத்தையும் நீங்க கூகுள் பாட்லயே பார்க்க முடியும். ஃபிளைட் மட்டும் இல்ல, டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் கூகுள் ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ், கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் யூடியூப். செமல. இந்த எல்லா எக்ஸ்டென்ஷனையும் கூகுள் பாட்ல பயன்படுத்தலாம். தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ப்ரீ இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷனா நிறைய ஆப்ஸ் இருக்கும். இது இல்லாம நமக்கு தேவையான ஒரு சில ஆப்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்துவோம் நம்ம போன்ல. அப்படி எக்கச்சக்கமான ஆப்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்கி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போன்ல சேவ் பண்ணி அதை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா பயன்படுத்துவோம். பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் மட்டும்தான் நம்ம போன்ல ரெகுலரா பயன்படுத்துவோம். பாக்கி உள்ள ஆப்ஸ் எல்லாமே எப்போ நமக்கு தேவை இருக்கோ அப்பதான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் என்ன பண்ண தெரியுமா, நம்ம போனோட ஸ்டோரேஜை நிரப்பிக்கிட்டே இருக்கும். இதை தடுக்கிறதுக்காக கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை மட்டும் நீங்க மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். பட் தப்பி தவறி இதை ஆஃப் பண்ணிடாதீங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு போனோட ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தணுமே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காக ஒரு அருமையான செட்டிங் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ஸோ என்ன பண்றோம், பிளே ஸ்டோருக்கு போன உடனே டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போயிடலாம், அதுக்கப்புறம் ஜெனரல் குள்ள போயிடலாம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கைவ் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டப் கொடுத்திருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும், ஆஃப் பண்ணிடாதீங்க. சோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய ஆப்ஸ் உங்க போன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க, ஸ்பேஸ் இல்ல, புது ஆப் வந்து நம்ம வந்து போன்ல பயன்படுத்தணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தான் இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு உங்க போனோட ஸ்பேஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணாத ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஆர்கைவ் குள்ள போயிடும். ஆர்கைவ் குள்ள போனா உங்க போனோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ புது ஆப்ஸை நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். அதுக்கு
தான் இந்த செட்டிங். நீங்க ஒரு சாம்சங் மொபைல் யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சாம்சங் மொபைல்ல மெசேஜ் அப்ளிகேஷன் இருக்கும். இது ஒரு டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டோ இல்ல இமேஜோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணும்போது அதுல இந்த லிங்க் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் ஷேர் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி டர்ன் ஆஃப் பண்றது? அதை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க இமேஜோ வீடியோவோ டாக்குமெண்ட்டோ ஷேர் பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரத்யேகமா உங்க கையில சாம்சங் மொபைல் மட்டுமே இருக்கணும். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டப்போறேன், தெரிஞ்சுக்கலாம். நீங்க சாம்சங் மொபைல் யூசரா இருந்தீங்கன்னா அதுல சாம்சங்கோட மெசேஜ் அப்ளிகேஷன் டிஃபால்ட்டா இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதுல நீங்க ஒரு போட்டோவோ இல்ல வீடியோவோ அனுப்பும்போது லிங்க்கும் ஷேர் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம டர்ன் ஆஃப் பண்றது? என்ன பண்ணுங்க, சாம்சங்கோட மெசேஜ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் அனுப்பக்கூடிய ஒரு ஐகான் இருக்கும். ஸோ யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போட்டோ அனுப்ப போறீங்களா இல்ல இமேஜ் அனுப்ப போறீங்களா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் போட்டோ அனுப்ப போறேன். ஸோ போட்டோவை நான் செலக்ட் பண்ண உடனே லாஸ்டா நீங்க என்னென்ன போட்டோலாம் உங்க போன்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த போட்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். போட்டோ இல்லைன்னா வீடியோ டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த போட்டோ வீடியோல பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு குறின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னால கீழே பாருங்க சின்னதா ஒரு கட்டம் தெரியுதா, அதுல லிங்க் ஷேரிங் ஆன்ல இருக்கு. இப்போ நான் ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து லிங்கோட சேர்ந்து ஷேர் ஆகும். சென்ட் யூசிங் லிங்க் ஷேரிங் பாத்தீங்களா. ஸோ இந்த லிங்க் ஷேரிங்கை எப்படி டர்ன் ஆஃப் பண்றது? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணா, ஒன்னும் இல்லைங்க, நீங்க போட்டோவோ வீடியோவோ செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி கீழே சின்னதா ஒரு பட்டன் இருக்கா, ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆகுதா, அப்படின்னா அந்த லிங்க் ஷேரிங் வந்து ஆன்ல இருக்கு. அதை ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அது முழுவதும் கிரே கலர்ல மாறிடும். இப்போ நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ போட்டோ நீங்க செலக்ட் பண்ணும்போது கீழே ஏதாவது மெசேஜ் இருக்கா, லிங்க் ஷேரிங் அப்படிங்கிற இந்த மாதிரி மெசேஜ் இருக்கா? இல்ல. லிங்க் ஷேரிங்கை பயன்படுத்தாமலே நீங்க ஒரு போட்டோவோ வீடியோவோ சாம்சங்கோட மெசேஜ் அப்ளிகேஷன்ல சென்ட் பண்ண முடியும். செமல, இது ஒரு பிரைவசிக்காக தான். லிங்க் வேண்டாம்ல. லிங்க் எதுக்கு? ஒரு போட்டோவோ வீடியோ அனுப்பும்போது லிங்க் தேவையா? தேவையில்லை. அப்ப லிங்க் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க போட்டோ அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம். இது ஒரு சின்ன தகவல் தான், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒரு சாம்சங் யூசரா இருந்தீங்கன்னா. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச அற்புதமான பல செட்டிங்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க, மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயன்படுத்திக்கோங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நான் கேட்கறது எல்லாமே ஒண்ணுதான். வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.